இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆதிவன் பிறந்தார், அமலாதிவன் பிறந்தனரே, ஏழ்மையானதொரு மாட்டு கொட்டில் தனி தாழ்மையாய் அவதரித்தார். ராஜன் பாலன் பிறந்தனரே, தாழ்மையான தரணியிலே ராஜன் பாலன் பிறந்தனரே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் அவர்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் மற்றொரு பகுதியை வாசிக்கலாம். இந்நாமம் நித்திய பிதா எனப்படும். நித்திய பிதா, எவர் லாஸ்டிங் ஃபாதர், அது என்றென்றைக்கும் நிரந்தரமா இருக்கிற ஒரு தகப்பன். உலக பிரகாரம் ஒரு தகப்பன் குறித்த காலம் வரை தான் இருக்க முடியும். வயதான பிறகு அவருடைய வாழ்க்கையின் ஓட்டம் முடிந்துவிடும். ஆனால் நம்முடைய பரம பிதா ஆதியிலே இருந்து என்றென்றைக்கும் இருக்கிறவர், சாவாமை உடையவர் என்று வேதம் சொல்கிறது. உபாகமத்தின் புஸ்தகத்திலே 32:40 வாசிப்போம் என்று சொன்னால் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 102:12 வாசிக்கும் பொழுது அதில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர் என்று சொல்லி. அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர். வெளிப்படுத்தல் 1:8 வாசிப்போம் என்று சொன்னால் என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்க, அவர் இருந்தவர், ஏற்கனவே இருந்தவர் அவர்தான், இப்பொழுது இருக்கிறவரும் அவர்தான், இனிமேல் இருப்பவன் அவர்தான், என்றென்றைக்கும் இருக்கிறவர். அப்படிப்பட்ட தேவனை நாம் தகப்பனா பெற்றிருக்கிறோம்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். நாம் அனாதைகள் அல்ல. அநேக நேரத்தில் நாம் அநேகர் உணர்கிற காரியம், நான் அனாதை, எனக்கு யார் உண்டு, எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க, அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துட்டு போயிட்டாங்க, அவங்கவுங்க காரியம் தான் அவங்க முக்கியமா இருக்குது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் அவ்வளவு குடும்பத்துக்காக செய்தேன், இன்னைக்கு நான் அனாதை, என்னை தெருவில் விட்டாங்கன்னு சொல்லி சொல்லுகிற புலம்புகிற கூட்டம் இன்னைக்கு அதிகம். இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்டவங்க அந்த செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நித்திய பிதாவா, அவர் உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிறவரா இருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு நாளும் விலக மாட்டார், கைவிட மாட்டார். அவரை சார்ந்து கொண்டால் போதும், அவருடைய பிள்ளையா இருந்தால் போதும், எல்லாவற்றிலும் துணை இருப்பார். ஒரு அருமையான தகப்பன் வெளிநாட்டிலிருந்து வருகிறார். தன்னுடைய மகளுக்கு திருமணமாகி அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விட்டது. கணவன் இல்லாத நிலைமை என்னுடைய மகளுக்கு வந்து விட்டது, என்ன செய்வதென்று சொல்லி அவருக்கு மனதில் ஒரு பாரம். சகோதரி தாயோ ஹவுஸ் ஒய்ஃப், இந்த மகளுக்கு எப்படியாவது ஒரு நல்ல நிலைமையை ஏற்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொண்டிருக்க, நான் இனி அடுத்து திரும்ப ஃபாரின் போகக்குள்ள ஏதாவது காரியத்தை நான் செட்டில் பண்ணி நல்லா ஒழுங்குபடுத்த நிரந்தரமான வருமானம் மற்ற காரியங்களுக்கு வழி செய்யணும்னு சொல்லி அவர் நினைச்சு பேசிட்டு இருக்கிறாரு. நடந்தது என்ன தெரியுமா? திடீரென்று சடனா அந்த தகப்பனும் மரித்து போய் விடுகிறார். இந்த சகோதரிக்கு, இந்த மகளுக்கு ரொம்ப துக்கம். கணவன் தான் போயிட்டாருன்னு பார்த்தேன், ஆனா என்னுடைய அப்பாவும் போயிட்டாரு, என்னை உலகத்துல எனக்கு யார் இருக்கிறான், அண்ணாத, அம்மாவும் படிப்பே தெரியாது, எதுவும் தெரியாது, வீட்டுல இருக்கிறாங்க, எனக்கும் வேலை எதுவும் கிடைக்கல, அங்க எப்படி எங்களுடைய சர்வைவல், எப்படி வாழ்க்கை நடத்துறது அப்படின்னு சொல்லி எல்லாமே இருளா தோன்றிச்சுதே. வழியே தெரியல, நீ அவ்வளவுதான் முடிவுக்கு வந்துட்டாங்க. உடனே ஆனா அந்த நேரத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் ஒரு வழியை திறந்தார். என்ன செய்தார்? ஒரு அரசாங்க வேலையை ஏற்படுத்தி கொடுத்தார். யோசித்து பாருங்கள், வல்லமுள்ள தேவனா இருக்கிறாரே, அதிசயமானவரா இருக்கிறாரே. அரசாங்க வேலை கிடைத்த உடனே நடந்தது என்ன? அந்த தகப்பன் நினைத்தார், என் மகளுக்கு ஏதாவது பாருங்கள், ஆண்டவர் அதை காட்டிலும் பெஸ்டா நல்ல ஒரு வேலையை கொடுத்து அந்த சகோதரி தன்னுடைய தாயையும் பராமரிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றாங்க. அந்த குடும்பம் முழுவதும் அந்த சகோதரி நிமித்தமாய் வாழத் தொடங்கினது. எல்லா நன்மைகள் உண்டாக தொடங்கினது. எல்லா காரியங்களும் ஜெயித்து பெற்றுக் கொண்டார்கள். ஆசீர்வாதமான வாழ்க்கை ஓட்டத்தை ஓடி பிள்ளைகளையும் காப்பாற்றக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். நித்திய பிதா என்பது அப்படித்தான். தகப்பன் நினைத்தவர்களை செய்ய முடியாமல் கடந்து போனாலும் பரம தகப்பன் அந்த காரியங்களை செய்து கொடுப்பார். இம்மையிலும் அவர், மறுமையிலும் அவர், என்றென்றைக்கும் இருக்கிறவர் நம்முடைய தேவன் தான். சோர்ந்து போக வேண்டாம், அவரை சார்ந்து கொள்வோம். பூமியில் இருக்கும்போது நம்மோடு கூட இருப்போம். அந்த ஓட்ட முடியும் பொழுது அவரோடு கூட நாம் இருக்க முடியும். இந்த பாக்கியத்தை வைத்திருக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நல்ல நாளுக்காக, தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. அநேகர் அனாதையாக்கப்பட்டிருக்கிறாங்க. தகப்பன் இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த மனைவிகள், என்னுமாய் பார்த்தால் பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகள், என்னுமாய் தாயை இழந்த பிள்ளைகள் என்று வரிசையை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நீர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். மரித்தேன், நான் சதா காலமும் உயிரோடு இருக்க சொன்ன தேவன் நீர் எங்கள் பிதாவாய் தகப்பனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பை மாற்றுங்க, கண்ணீரை தொடங்க, ஆத்ம வியாகுலங்களை அப்புறப்படுத்துங்க. நீர் கூட இருக்கிறத வலதுகையை பிடிச்சு தைரியம் கொடுத்து சொல்லுங்கப்பா.
செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நித்திய பிதாவாக இயேசு நமக்கு இருக்கிறார். ஏன் சோர்ந்து போக வேண்டும்? என்றென்றைக்கும் இருப்பார். அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து ஓடுங்கள். ஒருபோதும் கைவிட மாட்டார். குறைவுகளை நிறைவாக்குவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.